ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேலாதீன் அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா மரபு பெயர்களை பற்றி நம்ம பார்க்குறோம். ஆண்பால் பெயருக்கான மரபு பெயர்களும் பெண்பால் பெயருக்கான மரபு பெயர்களும் வந்து இந்த வீடியோ பார்க்குறோம். இது வந்து நம்ம அவுட் சோர்ஸ் நோட்ஸ் எடுத்துருக்கோம். ரொம்ப முக்கியமானது. இதை வந்து ஃபுல் வீடியோ பாருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஆண்பால் பெயருக்கான மரபு பெயர்கள் வந்து பார்க்கலாம். யானை பன்றி. இந்த விலங்கினுடைய ஆண்பால் பெயர் வந்து களிறு அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. யானை பன்றிக்கான ஆண்பால் பெயர் வந்து களிறு அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. குரங்குக்கான ஆண்பால் பெயர் வந்து கடுவன். நம்ம ஏற்கனவே தமிழ் புத்தகத்தில் படிச்சிருக்கோம். ஆனால் இந்த இலக்கண புத்தகத்தில் திம்மன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. நோட் பண்ணிக்க. குரங்குக்கான ஆண்பால் பெயர் வந்து கடுவன், திம்மன். அது எருமைக்கான ஆண்பால் பெயர் வந்து கந்தி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கந்தி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பன்றிக்கான ஆண்பால் பேர் வந்து கேளல். அதாவது ஆண்பால் பேர் வந்து களிருன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கேளல் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பேர் இருக்கு. அதை பத்தி நீங்க தெளிவா பாத்துங்க. அடுத்தது புல்வாய், புலி, உலை, மறை, கவரி, கரம், யானை, பன்றி, எருமை. இதுக்கான ஆண்பால் பேர் வந்து ஒருத்தல் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அடுத்தது அரிமா, பன்றி, புல்வாய், உலை, கவரி, எருமை. இந்த விலங்கினுடைய ஆண்பால் பேர் வந்து ஏறு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஆனா கொஸ்டின்ல பன்றிக்கான ஆண்பால் பேர் வந்து ஒருத்தல் அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம், கேளல் அப்படின்னு கூறலாம், அடுத்து களிர்னு சொல்லலாம், அடுத்து ஏறுன்னு சொல்லலாம். அப்படின்னு நம்ம வந்து கொஸ்டினா கேட்கலாம். அடுத்தது அரிமா, புலி, குரங்கு, பனை. இந்த விலங்கினுடைய ஆண்பால் பேர் வந்து ஏற்றை அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. அடுத்தது மாடு, எருமை, புலி, மறை, புல்வாய், சுறா, முதலை, இடங்கர், கரம், வாரல், வலை, மயில், புல்லுரு. இந்த விலங்கினுடைய ஆண்பால் பேர் வந்து போத்து அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. அதாவது மாடு, எருமை, புலி, மறை, புல்வாய், சுறா, முதலை, இடங்கர், கரம், வாரல், வாழை, மயில், புல்லுரு. இதனுடைய ஆண்பால் பேர் வந்து போத்து அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. அடுத்தது இதுல ஒரு சில குறிப்பு கொடுத்துருக்காங்க. புல்வாய், உலை என்பது வந்து மான் வகைகள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. இடங்கர், கரம் அப்படின்றது வந்து முதலை வகையை வந்து குறிப்பிடுறாங்க. அடுத்தது புல்வாய்க்கான ஆண்பால் பேர் வந்து இரலை அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. புல்வாய், உலை, முசு வந்து கலை அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. அதாவது புல்வாய் வந்து இரலைன்னு சொல்லுவாங்க, புல்வாய் வந்து கலைன்னு சொல்லுவாங்க. அதனுடைய ஆண்பால் பேர் வந்து இருக்கு. அடுத்தது ஆடுக்கான ஆண்பால் பேர் வந்து மோத்தை, தகர், முதல், அப்பர், மேலகம், ஏலகம், சொச்சை அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அடுத்தது பறவை, குதிரைக்கான ஆண்பால் பேர் வந்து சேவல் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. குதிரை, மாடு, புல்வாய். இதுக்கான ஆண்பால் பேர் வந்து சே அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. மாடுடைய கன்றும் எருமையுடைய கன்றும் வந்து சேங்கன்னு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. இது எனக்கு தெரியும். அடுத்தது ஆடு, மாடு, எருமையை வந்து கடா அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. மாடு, எருமை, யானை வந்து பகடு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. மாடு, எருமை, யானை வந்து பகடுன்னு சொல்லி கொடுக்குறாங்க. அடுத்தது மாடு வந்து காளை மாடு, எருமை மாடுன்னு சொல்லி கொடுக்குறாங்களா. மாடு வந்து காளை மற்றும் எருதுன்னு சொல்லி கொடுக்குறாங்களா. இந்த கீழே பேராகிராஃப்ல ஆண்பால் சிறப்பு பெயர்கள் பெறாத விலங்குக்கு வந்து ஆண் என்னும் அடைமொழி பெற்று வந்து பொது பெயரால் குறிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அதாவது கரடிக்கான ஆண்பால் பெயர், பெண்பால் பெயர் வந்து இல்லை. அதனால வந்து ஆண் கரடி எனவும் பள்ளிக்கு வந்து ஆண் பள்ளி எனவும் வந்து நம்முடைய ஆண் என்னும் அடைமொழி பெற்று வந்து வழங்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுல என்னன்னா கரடிக்கான ஆண்பால் பெயர், பள்ளிக்கான ஆண்பால் பெயர், பெண்பால் பெயர் வந்து இல்லை அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. மரபு பெயர் வந்து பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வீடியோ நம்ம வந்து இளமை பெயரை பத்தி பார்ப்போம். தேங்க்யூ.